நான் சாக்லேட் எவ்வளோண்ணா? இதுவாப்பா 1 ரூபாப்பா. நான் டப்பாவில் எத்தனை சாக்லேட்னா இருக்கு? இது 150 சாக்லேட் இருக்குதுப்பா. மொத்தமாக வாங்கினா 100 ரூபாய்க்கு தரேன். மொத்தமாக வாங்கினா விலை குறையுமா? அப்போ அந்த லேஸ் பாக்கெட் எவ்வளோண்ணா? அது லேசா மொத்தமாக வாங்கினா ஒரு 30 ரூபா கம்மியாகும்பா. அப்போ இந்த கடையில் மொத்தமாக எது வாங்கினாலும் ரேட் கம்மியாக தான் வரும். அம்மா மொத்தமாக என்னடா வாங்க போகிற அப்படியே? அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் மொத்தமாக வாங்கினா எவ்வளோண்ணா? ஃப்ரிட்ஜு மொத்தம் 30,000 ரூபாய். உள்ளக்கிற பொருள் 2,000 ரூபாய் இருக்குது. மொத்தமாக வாங்கன்னா உனக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் கொடுத்துட்றேன். சூப்பர்ண்ணா. அப்படின்னா மாதத்துக்கு எவ்வளோண்ணா வியாபாரம் ஆகும்? ஒரு மாதத்துக்கு ஒரு 60-70 ஆகும்பா. வர்றதெல்லாம் கலாப்பில் தானே வைப்பீங்க? ஆமாப்பா, எல்லா காசும் கலாப்படி தான் போடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு டப்பா தான் எடுக்குங்கப்பா. மாத கடைசி வேற. மொத்த கடையிலையும் எவ்வளோ சரக்குண்ணா இருக்கும்? மொத்தமாக ஒரு 70,000 ரூபாய் சரக்குங்கப்பா. அப்போ இந்த கொடையே மொத்தமாக வாங்கினா எவ்வளோண்ணா வரும்? இது கடி வாங்க போறியாப்பா? ஆமாப்பா, அதுக்கு தான் கேட்குறேன். 70,000 ரூபாய்ன்றது ஒரு 60,000 கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெளியே வேணா? என்ன தம்பி காசு கொடுக்காத வெளியே வர சொல்றீங்க? என்னண்ணே? அண்ணா ஓனர் சீட்டு போனால் தானே காசு கொடுக்க மூடு வரும். காசு எங்கப்பா? காசு ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே கடையை எங்கே கொடுத்துட்டீங்க? வேலைக்கு என்னென்ன பண்ண போகிறீங்க? ஆமாண்ணா, என்ன பண்ணுறதுக்கு தெரியலண்ணா. சரி வாப்பா, நம்ம கடையிலேயே மாதம் 5,000 ரூபாய் சம்பளம் தரேன், வந்து வேலை செய்வா. இது 15,000மா? இதான் வந்துட்டுண்ணா, இப்போ சேர்ந்துக்கிறேண்ணா. ஏய் நல்லாத்தோட சுத்தமாக க்ளீன் பண்ண. சரிங்கண்ணா. இந்த மாதிரி முட்டா பசங்க கிடைச்சாங்கன்னா இந்த கடையில் இன்னும் 10 கடையை கூட சேர்த்து வாங்கிடலாம். சரிங்கண்ணா.